ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் ரொம்பவே சிம்பிள் தான், பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Kick rocks, I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் ரொம்பவே ஈஸி தான். ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா க்ராப் ஆப்ஷன் இருக்குது. அந்த க்ராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் வச்சு இப்போது இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சி இந்த பிக்சர் மேலே கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து உங்களுக்கு மேலே கிராஸாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சும்மா நார்மலாக வச்சுருங்க, அப்புறமே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேலரி ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இதுக்கு பேர். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதே பிக்சரை மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கட்டாகி வந்துடும். இப்படி கட் ஆகலைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பிக்சருக்குள்ளேயே கட் ஆகிருக்கும். அதை வந்து எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அந்த எரேசர் பிக்சர் இருக்கும் சைடில், இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ப்ரெஷ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரெஷ் ஆப்ஷன் கொடுத்து பிக்சருக்குள்ளே எங்கே கட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணி அந்த இடத்த அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடம் இப்போ வந்து ஃபில் ஆயிரும். இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த கட்டான பிக்சரை வந்து எவ்வளோ தூரம் உங்களால் ஜூம் பண்ண முடியுமோ நான் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டார் சிம்பிள் போட்ட மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு பேர் தான் எஃபெக்ட்ஸ். இதில் போயிட்டிங்கன்னா ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பிளர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளர் ஆப்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிளர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பிளர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு பிளர் ஆனால் பிக்சர் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டில் இருக்கிற பிக்சரை வந்து ஒரு டைம் டச் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி வச்சா உங்களுக்கு வந்து லுக்காக இருக்குமோ அந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட் அவுட் ஆப்ஷன்லையும் அதே பிக்சரை வந்து எப்படி வச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே சேவ் கொடுத்துக்கோங்க. மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ண பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 9:16 வச்சுருங்க. ஆல்ரெடி இருந்தால் ஓகே, எதுக்கும் மறுபடியும் கிளிக் பண்ணி 9:16 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்தில் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லைட்னஸ் வந்து -10 வச்சுருங்க. கான்ட்ராஸ்ட் வந்து +10 வச்சுருங்க. சேச்சுரேஷன் கொஞ்சமாக வச்சுருங்க, 10 வச்சுருங்க. நான் 10 வச்சுருக்கேன். உங்களுக்கு அட்ஜஸ்ட்னா ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன். அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சேச்சுரேஷன் 10 வச்சதுக்கப்புறம் ஹைலைட் வந்து -10 வச்சுருங்க. விக்னேட் இருக்குது, இதை மட்டும் எப்பவுமே ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஷார்பன் ஒரு 40 கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. டியூரேஷனை கிளிக் பண்ணிட்டு பென்சில் மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 30 செகண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எவ்வளோ மினிட்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன். இந்த வீடியோவுக்கு நான் ஒரு சாங் டவுன்லோட் பண்ணோம்.
ஸோ க்ரோமில் போயிட்டு நான் வந்து ஒரு படத்தோட சாங் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. அப்படியே க்ரோமில் வந்து இந்த படத்தோட லிரிக்ஸ், அந்த படத்தோட சாங் டைப் பண்ணிட்டு பக்கத்தில் லிரிக்ஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறையா வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே எனக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிரிக்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். இதை நான் 2 லைனாக நான் காப்பி பண்ணிக்கிட்டு நான் எப்படி இன்ஷாட்டில் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணுறேங்கிறது தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இன்ஷாட்குள்ளே போய்க்குங்க. இங்கே மியூசிக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மியூசிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு மியூசிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மை மியூசிக் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செர்ச் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச ஆடியோவை வந்து செர்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடச்சிடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து அது ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்களே அதை வந்து ஸ்பிட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு சாங்கை டவுன்லோட் பண்ணி ஆடியோ கட்டரில் 30 செகண்டுக்கு உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு ப்ளே பண்ணி பார்த்து நான் இதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் க்ரோமில் நீங்கள் காப்பி பண்ணி வச்சு ஏற்கனவே காப்பி பண்ணியிருப்பீங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது காப்பி ஆயிருக்குமா இல்லையான்னு. ஸோ க்ரோமில் அகெயின் நான் 2 லைன் காப்பி பண்ணி வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டில் கொடுத்து இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எல்லாமே இப்போ நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கீழே வரணும். சின்னது பண்ணி வச்சுட்டு 2 ஃபிங்கரில் சின்னது பண்ணி வச்சுட்டு இல்லை சென்டரில் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கீழே போயிடும் அந்த டெக்ஸ்ட்டு. இப்போ நீங்கள் அதை க்ராஸாக மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும். கீழே இந்த கலர் ஆப்ஷன், இந்த ஃபாண்ட் ஆப்ஷன்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் வேணும், டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்ஸ் வேணும்னா இந்த இடத்துல இதை வந்து பேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு நான் இப்போ வந்து காட்ட போகிறேன் எப்படின்னு. இந்த ஃபாண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கே தெரியும் டெக்ஸ்ட் வந்து மாறி இருக்கும். கலர்ஸ் நீங்கள் கொடுக்குறனால கொடுக்கலாம். இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணுறக்கும் சின்னது பண்ணுறக்கும் அந்த கேரக்டர்ஸை நீங்களே ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஸ்கில் தான், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறத பொறுத்து தான். எதுக்கும் நான் வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. லாஸ்ட்டில் வந்து சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பால் மாதிரி அப் அண்ட் டவுன் மட்டும் போய்கிட்டே இருக்கிறத பார்க்குறீங்களா? அது வந்து அனிமேஷன், டெக்ஸ்ட் அனிமேஷன். அது இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா விதமான டெக்ஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றா நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லாக இப்படி இழுத்து விட்டுக்குங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ப்ளிட் ஆப்ஷன். ஸ்ப்ளிட்னா கட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இழுத்து விட்டதை ப்ளே பண்ணி பார்த்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணி நீங்கள் க்ரோம்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு. ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாமே நீங்கள் முடித்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வருதுன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்ச டெக்ஸ்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சம் மேலே தூக்கி சைடில் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது சிங்க் ஆயிரும். கொடுத்துட்டு மேலே டிக் மார்க் இருக்குது, அதை கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதுலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர்ஸை.
டெக்ஸ்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி கலர்ஸ் மாற்றுறனாலும் மாற்றிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். அடுத்து வந்து டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணோம். இதில் வந்து பிப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, பிஐபி. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச டெம்ப்ளேட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். டெம்ப்ளேட்ஸ் எப்படி கிடைக்கும்னா, யூடியூப்பில் வந்து டெம்ப்ளேட்ஸ் ஃபார் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா சேனல்ஸில் வந்து டெம்ப்ளேட்ஸ் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்னாப் டியூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். சில டெம்ப்ளேட்ஸ் 15 செகண்ட்ஸ், 13 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். எனக்கு 30 செகண்ட்ஸ் கிடச்சிருக்கு. சப்போஸ் எனக்கு 30 செகண்ட்ஸ் கிடைக்காம 5 செகண்ட்ஸ் தான் கிடச்சிருக்குன்னா, நான் இப்போ உங்களுக்கு அதை எப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் அதை ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். 5 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னா அந்த டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டாக கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே அது வந்து கவர் ஆயிரும். அடுத்து இந்த டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணி பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைட்டன் கொடுத்துருங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு டூப்ளிகேட் பண்ணி வச்ச டெம்ப்ளேட் எல்லாத்துக்குமே பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள். இந்த எடிட் ஓவர். இதை எப்படி சேவ் பண்ணணும் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். மேலே டாப்பில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன்லேருந்து ஃப்ரேம் ரேட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, உங்களுக்கு வீடியோ கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி ஈஸியாக பொறுமையாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இனிமேலும் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீடியோவாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தர போகிறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Did you at least love?